நீ வந்து இளைஞரணிக்கு முகுந்தனுக்கு கொடுத்ததுக்கு வானான்றிய அப்போ அவன் ரெண்டாவது பொண்ணுக்கு கொடுத்தா நீ ஏத்துக்குவியான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல அன்னைக்கு அந்த வாட்டர் பாட்டில மூஞ்சில குத்தனா இல்ல, அது அதுக்காக தானே குத்தனது அவங்க அம்மாவை. கேட்டா யாராவது அன்புமணிக்கு வந்து திட்டம் இருக்குது அவருடைய மகள்களையும் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு. ஆமா, அதனால தானே அவங்க எல்லாம் பண்றாங்க. ராம்தாஸ் வந்து சொல்லும் பொழுது என்ன ஈட்டியால நெஞ்சில குத்திட்டான், முதுகுல குத்திட்டான், யார் அன்புமணி எப்படி எல்லாம் பேச முடியுமோ அப்படி எல்லாம் பேசுறாரு. மல்டிநேஷனல் கம்பெனி எல்லாம் செஸ்ட் அப்படின்னா பணம் வைக்கிற கஜானாவே அடிச்சுன்னு போயிட்டான், குத்தி எடுத்துன்னு போயிட்டான்னு தான் சொல்றாரு. பணம் எல்லாம் வந்து போச்சு, இவங்க கிட்டே இருக்குது, அவர்கிட்ட ஒண்ணும் இல்லை, இருக்கிறதுலாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப என்ன சொல்றாரு, நான் மாசம் மாசம் உனக்கு வந்து பாக்கெட் மணி கொடுக்குறேன், நீ கேட்டை சாத்திட்டு உள்ள கொள்ளு பேர பேத்தியோட விளையாடு, அதோட உனக்கு காலம் முடிஞ்சு போச்சு, இப்ப என்ன இங்க வர அப்படின்னு தான் அன்புமணி அப்பாவுக்கு கொடுக்குற மெசேஜ். நிறைய பேர் என்னன்னா ராம்தாஸ் கிட்ட இருக்கிறவங்க இருந்துட்டு ராம்தாஸ் மாதிரி கூட இங்க போயிடுச்சுன்னா கட்சி என்ன பண்றதுனால தான் வாரிசு அரசியல் கிடையாது இருக்காரு. தலைவராக கூட வேற யாரையாவது அறிவிப்பார். இப்ப ராம்தாஸ் இது வரலும் சொல்லல, இப்ப சொல்லுவாரு சுசிலா தான் கொள்கை பரப்பு செயலாளர் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஜெயிலுக்கு பையனை அனுப்ப தயாராயிட்டாரா? அவரு போகட்டாரு. ஏங்க அந்த அளவுக்கு தான் வந்தாச்சு. எப்போ அப்பாவை போட்டு அடிச்சானோ, எப்போ அவங்க அம்மாவை மூஞ்சில குத்தினாலும் கதை முடிஞ்சு போச்சு. குருமூர்த்தி போய் நேரடியா அங்க பாத்துட்டு வந்தாரு. இப்ப கார் வந்து மட்டும் இருக்குது, ராமதாஸை காணவில்லை. அவன் தான் நேரம் சுசிலா வீட்டுல இருந்தான், 2 நாள் இங்க தான் தங்கி இருந்தான். தங்கி இருந்துட்டு தானே போனாது, ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனா பத்திரிகை யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்க, சுசிலாவை பத்தி யாரும் கேட்க மாட்டாங்க. சௌமியா வந்தா ராமதாஸ் அப்படியே அவளை சப்த நாடி ஒடுங்கிடுவார். அவரு ஏற்கனவே சொல்றாரு, பத்திரகாளி வந்துருந்தா அவ்வளவுதான். இப்போ ஒருத்தர் சௌமியா போன பட்டும் போனாலும் போயிடுவார். அதிமுகவில் எப்படி நடந்துச்சோ அந்த மாதிரி இது 2 அணியா இருக்க போகுது. பாமக ராமதாஸ், பாமக அன்புமணி அப்படின்னு 2ஆ இது பிரிய போகுது. பாஜக மாம்பழத்தை அன்புமணி கிட்ட கொடுத்து தேர்தலை சந்திக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் வரலாம் ஊர் தலையா இருக்கிற பையன் சார், எது ஒன்னாலும் சொல்லுவான். ராமதாஸ் வந்து பித்து தலைக்கு ஏறி போயிட்டு அசல் பைத்தியம் ஆயிட்டான். அவ்வளவுதான் நான் சொல்றேன். கட்சிக்கு பின்னடைவே இல்லை. கட்சிக்கு பின்னடைவா? கட்சியே இருந்தா தானே. வணக்கம். இன்று நம்மோடு அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்க சார். எனக்கு அரசியலில் வாரிசு என்பதே கிடையாது. நான் ஏற்கனவே நான் செஞ்ச சத்தியத்தை மீறிட்டேன். ஆனால் நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த பாமகவிற்கு நான் தான் வந்து தலைவராக இருப்பேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி பேசும் பொழுது 2026 தேர்தல் முடியட்டும், ஒரு 2 ஆண்டுகள் மட்டும் நான் தலைவராக இருக்கிறேன், அதற்கு பிறகு அன்புமணியே தலைவராக இருக்கட்டும் அப்படின்னு ராமதாஸ் சொன்னார். ஆனால் நேற்று வந்து என் மூச்சு காற்று இருக்கும் வரை நான் தான் இந்த கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு. இந்த முடிவுக்கு என்ன இந்த காரணம் ஒன்றும் காரணம் இல்லை. இவர் சொன்ன உடனே இப்போ எல்லாம் நாங்கள் உங்களோட வந்து ராமதாஸோட வந்து சேர்ந்துடுறோம். கரெக்டு. நீங்கள் செத்து போன பிறகு கட்சி அங்கே போயிடுதுன்னா எதிர்காலங்கன்னா புதிய அங்கே அதெல்லாம் போனால் அங்கே போய் நாங்கள் எங்கே நிற்கிறது? ஒன்று நீ கரெக்டாக இருக்குன்னு அரியலூர் மாவட்டத்தில் இருக்க ரவியை தவிர மீதி பேர் எல்லாம் அன்புமணி கூட வந்துட்டாங்க. அதனால தான் உடனே அவர் மாற்றி ஒரு முடிவுக்கே வந்து என்ன சொல்கிறாரு, என்னுடைய மூச்சு இருக்கிற வரை நான் தான் தலைவர் அப்படின்ட்டார். இப்போ மூச்சு இருக்கிறவரில் இவர் தான் தலைவர்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ இன்றைக்கி திருப்பூரில் கூட்டம் போட்டு இவரை ஃபாலோ பண்ணுறதுக்கான வேலைகள். அதுவும் இல்லாமல் பழைய ஆட்கள் ராமதாஸ் வந்து அன்புமணியால் பெரிதும் பாதிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு ஒரு அலகழித்து அங்கேருந்து வெளியேறியவர்கள் எல்லாம் ராமதாஸ் இப்போ கூப்பிட்டுருக்காரு. அவங்க எல்லாம் வந்துட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த இளைஞரணி செயலாளராக செயல்பட்ட ராஜேஸ்வரி பிரியா நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பழைய ஆட்கள் எல்லாருமே திருமால் வளவன் வேல்முருகன் அண்ணன் அவர் போய் பார்த்தாரு. ஆமாம், அவர் பலரும் போய் பார்த்தாங்க. அவங்கெல்லாம் போய் பார்த்தாங்க. பார்த்தவங்க எல்லாரும் என்னன்னா ராமதாஸ் வந்து இப்போது ஒரு முடிவுக்கு வந்துட்டார். என்ன முடிவுக்குன்னா, நம்மக்கிட்ட இருந்தது எல்லாமே நம்ம இழந்துட்டோம். அன்புமணி எப்போ வீட்டுக்கு வந்து ஒரே அமக்கலம் பண்ணி வீடெல்லாம் டோரை க்ளோஸ் பண்ணி அங்கே வேலை செய்கிறவங்களெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு இவங்க ஒரே வருத்தத்தோட இழவு வந்த வீடு மாதிரி அழுது என்னைக்கு புலம்பி எடுத்தாங்களோ அன்னைக்கே அவர் வந்து முடிவு பண்ணிட்டார். அங்கே இருந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டார். 1. 2வது அங்கே அம்மாவை வாட்டர் பாட்டிலால் அடிச்சிட்டார். 3வது அங்கே அப்பாவையும் அடிக்க போகிறாரு, பிடிச்சி தள்ளினார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது அவர் வாயாலேயே இப்போ வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒன்றும் இல்லை, இது கடைசி காலம். இந்த கடைசி காலம் புதிய மாவட்ட செயலாளர்களை இவரை நியமிக்கிறவர் அல்லது இவருக்கு ஆதரவாக நிர்வாகிகள் இருக்கணும் அப்படின்னா
இவரே தலைவரா இருந்த கடைசி வரைக்கும் இருக்க போறேன் அப்படின்ற அந்த அறிவிப்பு தான் தக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. தக்க வைக்கும் நினைக்கிறார், அதை அறிவிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு, அரசியலில் வாரிசு என்பது கிடையாது. அடுத்தது அவர் யாரையாவது ஒரு ஆளை தலைவராக நியமனம் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே இந்த கோகாமணியை கூட்டு கூட நீ வந்து தலைவராக இருன்னு சொல்லலாம், வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அன்புமணியால் தான் கோகாமணியெல்லாம் பாதிக்கப்பட்டார். அவர் வந்து நீங்கள் வந்து தலைவராக இருக்கிறீங்க, இவர் அன்புமணிக்காக விட்டு கொடுங்க, அதெல்லாம் வந்து நேராக சந்திச்சாங்க. கல்டன் ஹோட்டலில் கேட்டாங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. நான் அதெல்லாம் சொன்னது கண்ணுலேருந்து தண்ணி ஒழுவிச்சு அந்த ஃப்ளைட் இதுலேயே வந்து 2 சொட்டு தண்ணீரை நான் விழ விட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ அப்போ வரும்பொழுது இந்த கோகாமணிக்கு என்ன ஆச்சு, அவருக்கு கௌரவ தலைவர் கொடுத்தாரு. கௌரவ தலைவர் கொடுக்கும்போது உடனே என்ன பண்ணார், நான் உனக்கு வந்து இந்த மாதிரி கௌரவ தலைவர் கொடுத்தேன், ஆனால் உன் பையனை வந்து நான் சேர்த்துக்கிறேன், இளைஞர் அணி செயலாளராக கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னதுனால அவர் வந்து இவரை பார்த்து இளைஞர் அணி தமிழ்குமரனை வந்து இளைஞர் அணி செயலாளர் நியமன ஆர்டரும் கொடுத்தார். கொடுத்த உடனே அன்புமணி மிரட்டி அதை வந்து நீ போகக்கூடாது, இந்த பொதுக்குழுக்கே வரக்கூடாது மிரட்டினார். ரெண்டாவது அது கூட ஒரு காம்ப்ரமைஸில் தான் பண்ணாங்க. சுகந்தன் சொல்லிட்டு இவங்க இருக்கிறாங்களே அக்கா பையன், அவனுக்கு வந்து என்ன பண்ணாங்க, தங்கச்சி பையன் ஒரே ஒரு வேலை பண்ணி இந்த சிஇஓவை நீ அவர் கொடுத்துருங்க, நீங்கள் சிஇஓலேருந்து விட்டுட்டு இதுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா லைக்கா இதுலேருந்து உங்களுக்கு நிறைய வருமானத்துக்கும் மற்றதுக்கும் வழி கிடைக்கும், நல்ல பாப்புலர் ஆகலாம், பணம் மட்டும் இருந்தானே ஏற்கனவே பணம் இருக்குதுன்னு சொல்லி தான் கூப்பிட்டார். கூட்டு வந்து அதையும் பிடிங்கிட்டு அனுப்பிட்டாங்க. யார், அன்புமணினால் பாதிக்கப்பட்டு. ஸோ இப்போ அன்புமணினால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர் கோகாமணி. ஸோ அப்போ அவர் வந்து வாய்ப்பு இருக்குது இல்லையா. அவர் இப்போ தான் என்ன சொன்னேன், எங்கே இந்த கோகாமணியை காணா, குடுகுடுப்புக்கார மாதிரி நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகுது, 2 பேரும் ஒன்றா சேருவாங்க, நல்லது நடக்கும், சந்திக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவர் இப்போ எங்கே போகிறாருன்னே தெரியல. பத்திரிக்கையாளர்லாம் கேட்ட கேள்விக்கு என்ன அவரே தான் சொன்னார், எங்கேயாவது ஓடி போயிடலான் இருக்கு. அப்போ நீங்கள் விஷம் கூட கொடுக்கலாம், எனக்கு கொடுத்தா நான் சாப்பிடுவேன், இந்த மாதிரி என்னை வந்து ஏன் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்லாம் கேட்டார். இப்போ ராமதாஸே கடைசியில் என்ன சொன்னார், உனக்கு இதயம் பலவீனமாக இருக்குதா இல்லை கல்லீரல் சரியா இல்லையா, நீ போய் டெஸ்ட் பண்ணிட்டு வான்னு சொல்லி அவரையும் அனுப்பி விட்டுருக்காரு. இப்போ அவர் ஓய்வில் தான் இருக்கிறாரு. ஓகே, அடுத்ததா பாமகவினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், அவர் குறித்து அவர் எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்காரா 7 ஸ்டார் ஹோட்டலில் இருக்காரான்னு தெரியல, ஃபாரின் சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு, தாங்கி கொடுத்து தான் வந்து அன்புமணி வந்து அவரை சரி, அன்புமணி சேர்ந்து தான் மிதந்து இருப்பார். அன்புமணி சேர்ந்து தான் அவருக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார். இவர் வந்து அந்த பொதுச் செயலாளர் என்பவர் யாருக்கு கொடுக்கணும், பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு கொடுக்கணும். அப்படி பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு ஒரு கொடுத்துருக்கீங்க. ஸோ கொடுக்கும் பொழுது அவருக்கு வந்து நீ வந்தால் இங்கே போனால் தோட்டத்தில் தங்கிக்கன்னா அவர் தங்கின இடத்துக்கு அது கதவே கிடையாது. அவர் சின்னதாக ஒரு ரூம் கொடுத்துருங்க, அது கதவு இல்லாத ரூம். அதுவும் இல்லாமல் அவருக்கே ஒரு 10 மாதத்துக்கு சம்பளம் கொடுக்கல. அவர் சம்பளம் எவ்வளோன்னா 5000 ரூபாய் தான். ஸோ அவர் தேனியிலேருந்து இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வேலை பார்த்தார். இத்தனை ஆண்டு காலம் வேலை செஞ்ச ஒருவருக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதைன்னா 100 ரூபாய். அவர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது எனக்கு சொல்லுங்கள், தகவல் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி எவ்வளவு தூரம் ஒரு மனிதனேற்ற ஒரு மனிதனாக மதிக்கணும்ல. இவன் தன்மானத்தை பற்றியெல்லாம் பேசுகிறீங்கல்ல, அப்படியேப்பட்டவர் அவருடைய தன்மானத்துக்கு இழுக்கா நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது அவ்வளோ குறையிற அளவுக்கு அவமானப்படுத்துறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? தப்பு தானே அது. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாரையுமே அவர் பதிலடி கொடுத்துருக்காரு. ஒரு டீ கடையில் உட்காந்து, ஆமாம், நான் டீ கடையில் உட்காந்து நான் டீ குடிக்கிறேன், நான் எப்போதும் எளிமையாக தான் இருக்கிறேன், எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு. அதனால் அன்புமணி வந்தவொன்னே அவருக்கு வந்து ஒரு கார்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு, இதெல்லாம் பண்ணிட்டார். அவர் தான் சொல்கிறாரு, எங்கே தேனி போனவரை வந்து துணியை எடுத்துகிட்டு வரேன்னு தேனி போனவரை உடனே பிடிச்சி வந்து மதுரை கொண்டு போய் ஃப்ளைட்டில் ஏற்றி சென்னை கொண்டு வந்து இதில் பனையூரில் பத்திரமா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ராமதாஸ் சொல்கிறார். இப்போ என்னென்னா ராமதாஸ் யாரெல்லாம் வானான்றாரோ அதெல்லாம் இவர் பிடிச்சிப்பார், இவர் யாரெல்லாம் வானான்றாரோ அவங்க பிடிச்சிப்பாங்க. இதில் வந்து அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா இது வந்து சொத்து பிரச்சனை கிடையாது அப்படின்னு ராமதாஸ் சொல்கிறாரு. இது சொத்து பிரச்சனை மட்டுமே. இது சொத்து பிரச்சனை இல்லைங்க, வந்த பொட்டி பிரச்சனை. இது வந்து சொத்து பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம். பொட்டி பிரச்சனை நீ 3 இடத்துல வாங்குற, ஒன்றுத்து கூட கண்ணில் காமிக்கலையே. அது இல்லை, அன்புமணி ஏமாத்திட்டார் ராமதாஸ். ஆமாம், அதுதான் அதனுடைய விரக்தியின் வெளிப்பாடு தான் இது. யார்கிட்ட வாங்கினார் அன்புமணி? வந்து இப்போ அதிமுகவோட பேச்சுவார்த்தை 11 மணி வரலும் பேசுகிறாங்க. ராமதாஸே சொல்கிறார், நான் வந்து ஒரு கடிதம் எழுதி
எழுதி அவர் எடப்பாடி கிட்ட பேச வைக்கிறாரு. அவர் ஒரு கடிதம் தயார் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் ராமதாஸே ஒரு 5 லைன் எழுதி அன்புமணி வந்தால் எல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறாரு. இது ஒன்று. ரெண்டாவது, இதெல்லாம் முடிஞ்சுட்டு இங்கே சென்னையில் அது பேச்சுவார்த்தை நடத்தின பொழுது என்ன நடந்தது? பணம் வாங்கிட்டீங்க. அது கடைசி ஸ்டேஜ் 11 மணிக்கு. சரி, அதுக்கு முன்னாடி சிவி சண்முகம் வந்து அவர் இதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இவருடைய வீட்டுக்கு போகிறார், தைலாவரம் தோட்டத்துக்கு. அப்போ போகும்போது முதல்லலாம் ஒழுங்காக இருந்தது. கடைசியாக ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இவர் சிறையை வச்சுட்டாங்க. அன்புமணி வந்து தனியாக ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுறாரு. இவர் அங்கே போய் ஆமாம், அவரை போய் பேச முடியாமல் திரும்பி வந்துடுறாரு. அதுக்கு முன்னாடி போகும்போது கூட சொல்லுவார், சென்னையில் யார்கிட்ட பணம் வாங்கினாரு? ஏன் அன்புமணி யார்? இவங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. சிவி சண்முகம் அந்த குரூப் தானே. ஓகே, இது வாங்கிட்டாங்க. வாங்கின உடனே சரி அடுத்து பாஜகவோட போனாங்க. அதுக்கு லெட்டர்லாம் ரெடி பண்ணி காலையில் அங்கே வச்சுட்டாங்க. அதில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவாங்கல்ல. ஸோ அதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ஒன்று மாறிட்டு காலையில் நைட்டோட நைட்டாக சௌமியா வந்து பிஜேபியில் பேசி நான் இருக்கிறேன் வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அழைச்சின்னு போயிட்டாங்க. 5 மணிக்கெல்லாம் அங்கே போகிறாங்க. அவரே சொல்கிறாரு, எனக்கு தெரியாமல் எங்கள் வீட்டிலே சாப்பாடுலாம் செஞ்சு சமையல் பண்ணி விருந்து போட்டாங்க, விருந்து போட்டாங்க. ஸோ அப்போ வந்து உள்ளே வரும்பொழுது என்ன சொல்கிற ராமதாஸ், நான் திடுக்குன்னு எழுந்திருக்கிறேன். என்னன்னு கேட்டால், பாரத மாதாக்கே ஜெயின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு வாசலில் கத்துறாங்க. என்னடா இது நடக்குதா என்னன்னு தெரியல, திருவிழாவில் வந்த மாதிரி அப்படின்னு. உள்ளே வரும்போது முருகன் வந்து உக்காராரு. அடுத்தது ஒரு பையன் வந்தான். அந்த பையன் பேர் என்னன்னு கேட்குறாரு. அவர் தான் அண்ணாமலை, ஒரு கட்சி தலைவரை வந்து அவ்வளோதான் மரியாதை கொடுத்து பண்ணார். ஸோ ஓகே, அவர் வந்து கூப்பிட்டு யார் கையெழுத்து போடுறது? இதில் கூட நல்லா தெரிஞ்சுங்க, அன்புமணியை கையெழுத்து போட்டார் இல்லையே, ராமதாஸ் தான் கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போட்டு அதையும் வாங்கினாங்க. அதையும் எடுத்துன்னு போயிட்ட மாதிரி வாங்கி இங்கே காட்டல. அப்புறம் வந்து நான் இவங்க கூட கூட்டணிக்கே சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட தான் போகணும்னு சொன்ன இடத்துல போயிட்டு அங்கேயும் வாங்கினீங்க. ஒரே நேரத்தில் அன்புமணி 3 இடத்துல பணம் வாங்கிட்டார். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய கட்சிகள் சின்ன கட்சிக்கு அதிகாலத்தை தேர்தலுக்காக அவங்க வேட்பாளர் போக மாட்டேன்னு எந்த தரப்பு கிட்ட வாங்கினாரு? யாருங்க? போக மாட்டேன் திமுக கிட்ட வாங்கினாரு 3. ஆமாம், அவங்க அதிமுக கூட போக மாட்டேன்னு பிஜேபி கூட தான் போகணுன்ற கண்டிஷன் சொன்னதுக்கு நான் பிஜேபி கூட தான் போவேன்னு சொல்லிட்டு காசு வாங்கினார். அதெல்லாம் எல்லாம் தான் வெட்ட வெளிச்சமாக வந்துடுது. ஸோ இந்த மாதிரி 3 கட்சியிலையும் வாங்கின ஒரே ஆள் அன்புமணி, அகாயசூரன். அதில் கலைஞர் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் மக்கள் தொலைக்காட்சி நடத்துகிறோம், இங்கே பணம் கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, உதவி பண்ணும்போது அப்பயே சொன்ன மைக்கு உடனே வாங்கி கலைஞர் அன்புமணியிடமே மணி இருக்கிறது, நீங்கள் அங்கேயே பார்த்துக்கலான்ற மாதிரி அவர் அப்பயே சொல்ல வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்த மாதிரி எல்லா பணமும் அவரே வாங்கி அவரே வச்சுக்கிட்டான். சரி, அதுதான் இப்போ பிரச்சனையே. இப்போ இதில் முக்கியமாக வந்து அவர் பேசும் பொழுது சொல்கிறது, யார் அன்புமணி ராமதாஸை இயக்குகிறார்கள் அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி வைக்கிறப்ப அவருடைய மனைவி தான், அவருடைய மகள்கள் தான், அந்த குடும்பம் தான் அவரை வந்து இயக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அவர் தான் சொல்கிறாரு. இப்போ சொல்லும்போதே சொல்கிறாரு, நான் வந்து அப்பானா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. நம்ம ஏற்கனவே பேசணும். நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லை, மனைவி சொல்லே மந்திரம்னு சொல்லிட்டு இருக்கான். இது யார் இயக்குறதுன்னா சௌமியான்னு தானே சொல்கிறார். அவரே சொல்கிறார் ஓப்பனா, சௌமியா தான் ஏற்கிறேன், அவங்க மகள்கள் ஏற்கிறாங்க. சௌமியா பசங்க அன்புமணியினுடைய பெண்கள் தான் அவங்கள ஏற்கிறாங்க. அதனால தான் ஏன்பா நீ வந்து இளைஞரணிக்கு முகுந்தனுக்கு கொடுத்ததுக்கு வானான்றிய, அப்போ அவன் 2வது பொண்ணுக்கு கொடுத்தா நீ ஏற்றுக்குவியான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அன்னைக்கு ஒரே இது கலவரமாக இருந்து கலாட்டா நடந்தது இல்லைங்களா? அன்னைக்கு கேட்கும்போது அந்த வாட்டர் பாட்டிலில் மூஞ்சில் குத்தனா இல்லை, அதுக்காக தானே குத்துனது அவங்க அம்மாவை. இன்னும் கேட்டால் யாராவது அன்புமணிக்கு வந்து திட்டம் இருக்குது அவருடைய மகள்களையும் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு. ஆமாம், அதனால தானே அவங்களெல்லாம் பண்ணுறாங்க எல்லா இடத்துக்கும். ஆமாம், அந்த சங்கர் பாலாஜியினுடைய ஒய்ஃபு தானே அந்த 2வது பொண்ணு சம்யுக்தா. அவங்க தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறது இந்த சௌமியா பண்ணுறது தானே மெயினாக. ஏன்னா பணம் எல்லாம் வந்து போச்சு, இவங்ககிட்டே இருக்குது, அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, இருக்கிறதுலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, நான் மாதம் உனக்கு வந்து பாக்கெட் மணி கொடுக்குறேன், நீ கேட்டை சாத்திட்டு உள்ளே கொள்ளு பேர பேத்தியோட விளையாடு, அதோட உனக்கு காலம் முடிஞ்சு போச்சுல, இப்போ என்ன இங்கே வர அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். யார்? அன்புமணி அப்பாவுக்கு கொடுக்குற மெசேஜ். ராமதாஸ் வந்து அன்புமணிக்கு என்ன சொல்கிற, என்னென்னா உனக்கு தலைமை பண்பு கிடையாதுலேருந்து நீ எதுக்கும் லாய்கில்லை, நீ தப்பானவன், சரியே கிடையாது,
எந்த சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நீ உன் இஷ்டத்துக்கு வேலை பார்க்குற. இந்த இது சௌமியாவை வேட்பாளரா அறிவிச்ச அந்த விஷயம் உட்பட சொல்றாரு. அதுதான் நீ தானே நிற்க போற, ஆமாம் அன்புமணி தான் நிற்க போறேன்னா கடைசியாக சௌமியாவை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இவர் வந்து ஒத்துக்குன்னு வேற வழியே இல்லாமல் ஒத்துக்கிறார். ஸோ அப்போ எல்லாமே நிர்பந்தம் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. 7 வருஷமாகவே இவர் முடிவு பண்ணி இவரை ஒழிக்கணும், இதுக்கப்புறம் வரக்கூடாது, ராமதாஸனுடைய இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவங்க குடும்பம் வேலை செய்யுது. அப்படி இல்லைன்னா எப்படி வந்து நான் சொல்கிறது தான் கேட்கணும், இது ஏன் கட்சி, நான் தான் நிறுவனர்னு அந்த பொதுக்குழு பேசுகிறாரு இல்லைங்களா? அப்போ சொல்லும்போது உடனே என்ன பண்ணுறாரு, மைக்கை எடுத்துக்கிட்டு பனையூரில் அலுவலகம் இருக்குது, இதுதான் ஃபோன் நம்பர் வான்னா ஒரே நாளில் பனையூரில் அலுவலகம் போட முடியுமா? எல்லா ஏற்பாடும் செய்ய முடியுமா? அப்போ நீ எத்தனை ஆண்டோ அதுக்கு முயற்சி பண்ணி எல்லா வேலையும் 5 மூலம் சரியாக செஞ்சு பண்ணிட்டு தான் உங்கள் அப்பா கூட சண்டைக்கு போகிறேன். அதுவும் யாரை வச்சு? சௌமியா வச்சு. நான் தான் சொன்னேன், சௌமியா வந்தால் ராமதாஸ் அப்படியே அவ்வளோ சப்த நாடி ஒடுங்கிடுவார். அவர் ஏற்கனவே சொல்கிறார், பத்திரகாளி வந்துடுதுன்னா அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி ஒரு பனியனை போட்டுக்குவார், ஒரு லுங்கி எடக்கு மடக்காக கட்டிக்கிட்டு உக்காந்துருவார். யார் கூப்பிட்டாலும் போக மாட்டார், யார் கூப்பிட்டாலும் பேச மாட்டார், நீங்கள் சாப்பிடுங்கன்னாலும் சாப்பிட மாட்டார், உங்களுக்கு தான் பர்த்டே, உங்களுக்கு தான் கல்யாண நாள், எதுவும் கேட்க மாட்டார். இந்த சௌமியா போனால் தான் ஒரு மூச்சே வரும். இப்போ ஒருத்தர் சௌமியா போனால் பட்டுன்னு போனாலும் போயிடுவார். இப்போ இதுக்கெல்லாம் வேலையே இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு, எங்கள் குடும்பத்தை சார்ந்த 2 பெண்கள் என்னோட ஜாதகத்தை ஆத்தூரில் இருக்கிற ஜோசியர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்து பார்த்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஜாதகமே இல்லை, இவரோட குடும்பத்துல 7 தலைமுறைக்கு யாருக்கும் எந்த தோஷமுமே வராது அப்படின்னு ஜாதகக்காரன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாரு. எதுக்கு இத்தனை கோயில் வந்து நீ போற, வேண்டுதல் வந்து நிறைவேறல இல்லை அப்படின்னு மருமகளை பார்த்து கேள்வி எழுப்புறாரு. நீ பெரியாரிஸ்ட், அப்புறம் எப்படி வந்து பெரியாரிஸ்ட்டை வந்தோம் எப்படி இருக்கணும்? முதல்ல சமூக நீதிக்கான கட்சி, கரெக்டுங்களா? சமூக நீதிக்கான கட்சி எல்லாரையும் சேர்த்து எல்லாருக்குமானதுன்னு சொல்லிட்டு வந்தீங்க. அப்புறம் இப்போ ஜாதி கட்சியாச்சு, ஜாதி கட்சியாகி இப்போ குலதெய்வ கட்சியாக போகுது. ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்துட்டு அப்புறம் வந்து என்னன்னா குடும்ப கட்சியாக போயிருக்குது. ஸோ சாமியே கும்பிடாதவன் பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிற ஆள் ஜாதகம் ஏன் பார்க்குற? சரி, நீ ஜாதகம் பார்க்குற, ஜாதகம் பார்த்தா 7 சரியாக இருந்தால் அப்புறம் விட்டுட்டு போக வேண்டியதானே? எதுக்கு மல்லு கட்டுற? எதுக்கு வந்து இந்த இதில் வந்து தஞ்சை மாவட்டத்தில் போய் பார்க்கலாம், ஒரு ஃபேமிலியில் பார்த்து அவங்க ஃபேமிலியில் போய் பார்த்தா இவர் எதுவும் பார்க்க மாட்டேன். இவர் தான் சொல்லுவார், அங்க நீ இல்லை, அவங்க இவருக்கு யார் ஃபேமிலியில் யார் போய் பார்த்து? இவருக்கு நம்பிக்கை இல்லைன்ற, இவருக்கு நம்பிக்கை இல்லை, அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் யாரை வச்சு கல்யாணம் பண்ணார்? கி வீரமணி வச்சு தானே அவங்க பொண்ணுக்கு தானே கல்யாணம் பண்ணார். பொண்ணுக்கு கி வீரமணி தலைமையில் வச்சு கல்யாணம் பண்ணார். எப்படி திராவிடர் அந்த இது தானே பண்ணியிருக்கிறாரு. அப்படியாப்பட்ட அவங்க மட்டும் அதில் பற்றுதல் இருக்கிறவங்களும் அவங்களும் கிடையாது. ஸோ நீ வேணும்னா உனக்கு எது வேணாலும் செஞ்சுப்ப, உனக்கு வேணுன்றதுக்கு இப்போ ஜாதகத்தெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வர. ஸோ இது இல்லாமல் வந்து பரிகாரமும் பண்ணியாச்சு. சௌமியா போய் பரிகாரம் பண்ணிடுது. ஏங்க இது 2 துருவம் ஆயிடுச்சுங்க, 2 இது வட துருவம் தென் துருவம் மாதிரி 2 புட்டுக்கும் முடிஞ்சு போன கதை. நான் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோட பெரிய இது எழுப்பினேன். என்ன இது சொல்கிறாரு, கண்ணாடி எழுப்பினேன், கண்ணாடி சோறு, இது இப்போ மாளிகை மாதிரி இப்போ எல்லாத்தையும் வச்சு சுக்குநூறாக்கிட்டான் அன்புமணின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த சித்திரை முழுநிலவு மாநாடு அதுக்கு முன்னாடியே நான் வந்து இல்லை அந்த மேடையில கூட தலைவர் பதவியை நான் வந்து விட்டு தரேன், அவருக்கு எழுதிய ஒரு ஒப்பந்தத்தை நான் அவர் கையில் மேடையிலேயே தர்றேன் கையெழுத்து போட்டு இப்படின்லாம் சொல்லி ஜிகே மணியை தூது விட்டேன். ஆனால் அவர் வந்து ஐயாவை நம்ப முடியாது, அவரை இப்பயே வந்து எழுதி கொடுக்க சொல்லுங்க, அப்போ நம்புறேன் அப்படின்னு அன்புமணி சொல்லிட்டாரு. அதனால நீயா நானே நீ பார்த்துருவோம் அப்படின்றாரு. யார்? ராமதாஸ் சொல்கிறார். ஸோ அதனால் வந்து அவர் தான் சொல்லிட்டேன்னு 2 பேருக்கும் ஆகாதுங்க. அவர் போனால் நீங்கள் நிறைய அந்த இதுகள்லாம் நடக்கும். அந்த தைக்கூடல்னு சொல்லிட்டு தை மாதம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க, அதையும் காட்டுறாரு. அந்த படத்தை காமிக்கும் போது குடும்பத்தை காட்டி இதை எவ்வளோ கட்டி காப்பாற்றி நான் உருவாக்கி இருக்கிறேன், ஒரு நல்ல குடும்பம், ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்கிறாரு. ஸோ அதுலேருந்து இருக்கிறவங்க இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர் கூட இருந்தவங்களுக்கு வந்து இவங்க அக்கா பையங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஒரு பையன் 3 பொண்ணுங்க. அந்த 3 பொண்ணு இவங்க ஹஸ்பண்டு வந்து ராதாகிருஷ்ணன் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து அந்த இவர் அந்த எம்பியாக இருந்தாருங்களா தன்ராஜ், 3வது ஆள் வந்து மோகன், மெடிக்கல் மோகன். இவங்க 3 பேர், அந்த பொம்பளைங்க பேர் வந்து விஜயா, 2வது வந்து குணவதி, 3வது வந்து கனிமொழி. இவங்கள தான் வந்து முப்பெருந்தேவின்னு சொல்லுவார். இவங்க கணவன்மார்களை என்ன சொல்கிற வந்து 3 கடவுள்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா,
மும்மூர்த்திகள். இந்த மும்மூர்த்திகள் எல்லாம் இப்போ யாரும் ராமதாஸ் கிட்ட இல்லை, எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க. யார்கிட்ட? அன்புமணி கிட்ட வந்து அன்புமணிக்காக அண்டர் கிரவுண்ட் வேலை செஞ்சு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. இது ஏற்கனவே இவங்களோட நெருக்கமாக இருந்தவங்க யாருமே வரல. இந்த தைக்கூடல் விழாவுக்கே அவங்கள தான் கூப்பிடுவார். இவன் சொந்த ராமதாஸ் தம்பின்னு சொல்கிற யாருமே எந்த காலத்துலையுமே கலந்துக்கிறது கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் ஒதுக்கி வச்சது தான். ஸோ இப்போ வந்து என்னென்னா அவங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. எல்லா வேலையும் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது அவங்க தான். ஸோ அன்புமணி வந்து இப்போ என்ன பண்ணுறாரு? அப்போ வந்து கதை முடிஞ்சு போச்சு, வெளியில் சொல்லியாச்சு, நீ வேற நான் வேற, நான் என் கட்சி நடத்துவேன், நான் தான் பண்ணுவேன், என்ன பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது, என்னை அசைக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அவர் என்னன்னா நிறுவனருக்கு தான் எல்லா பதவியும் இருக்குது, என்னுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரம் தான் கட்சியோ பொதுக்குழுவோ செயற்குழுவோ கூட்ட முடியும் நடக்கும், நான் தான் அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. ஸோ சட்டப்படியும் எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அது மாதிரியும் அதுக்கப்புறம் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து ராமதாஸுக்கு தான் சாதகமாக இருக்கும். அதுதான் சட்டத்தில் இருக்குது. ஓகே, தமிழக மக்களினுடைய உரிமை மீட்பு பயணம் அப்படின்னு ஒரு பயணத்தை அன்புமணி ராமதாஸ் வந்து மேற்கொள்ள இருக்கிறாரு. ஜூலை 25 அவருடைய அப்பாவோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு அறிக்கை வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை குறிப்பிட்டு ராமதாஸ் பேசியிருக்காரு. என்னை வந்து நடைபணமாக்கி விட்டு என்னோட பேரில் என்னுடைய படத்தை வைத்து உற்சவம் நடத்துகிறார்கள் அப்படின்னு வந்து கடுமையாக அன்புமணியை விமர்சிக்கிறாரு. அதான் என்ன நடைபயணம், அதாவது என்னை வந்து தெய்வம்னு சொல்கிறாங்க, என்னை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நடைபயணமாக்கிட்டு நீ நடைபயணம் போகிற, எனக்கு வந்து எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுறன்றார். அன்புமணி வந்து கரெக்டாக சொல்லிட்டான், வான் பிறந்த நாளில் போல் இது வந்து பசுமை தாயகத்தினுடைய நாள், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், 100 நாள் பயணம் போகிறேன், 100வது நாள் வந்து எப்போனா நவம்பர் 1, அது வந்து தமிழ்நாடு வந்து தனி மாநிலமாக அறிவித்தாங்க இல்லையா, அன்றைக்கு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது உன்னை பற்றி கண்டுக்கவே இல்லையே, எங்கேயாவது நீ எங்கே வர? ராமதாஸுக்கு அங்கே வேலையே கிடையாது, எந்த இடத்துல சொல்கிறேன்? அறிக்கையில் அப்படி தான் குறிப்பிட்டிருக்காரு. ஆமாம், அறிக்கையில் அப்படி தான் குறிப்பிட்டிருக்காரு. 25 இவர் நினச்சின்னு இருக்கிறாரு பிள்ளை வந்து என் பிறந்த நாளுக்கு போ, ஒன்றை தான் மோலம் கட்டி அடிக்கிற மாதிரியா? அப்புறம் என்ன இருக்கு? உன்னுடைய இது கதையை முடிக்கணும் தான் நினைக்கிறேன். பேச்சுவார்த்தை குருமூர்த்தி, சைதை துரைசாமி இவங்க எல்லாம் பண்ணாங்க. அந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில முடிஞ்சிருச்சு, டிராவில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ராமதாஸ் வந்து சொல்றாங்க. இவங்கெல்லாம் போயிட்டு யார்கிட்ட? இவங்ககிட்ட தானே டெல்லிக்கு தானே ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க, ஃபோன் பண்ணி பேசுனாங்க. இல்லை அவங்க வேண்டியவங்ககிட்ட டெல்லியில் பேசுனாங்க. டெல்லியில் பேசின உடனே அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் இதை பார்க்குறாங்க இல்லையா, அவர்கிட்ட பேசும்போது அவங்க நீங்கள்லாம் ஒன்றா வரணும் அப்படின்னு அவர் ஒத்து வரல, முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. நாங்கள் வந்து உங்கள் பையனுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கி நாங்கள் மத்திய மந்திரி பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவர் கேட்கலையே. அவன் ஜெயிலுக்கு போகட்டும், அவன் பண்ண பாவத்துக்கு அவன் பண்ணட்டும், நான் என் பேச்சை கேட்கல. ஒரே ஆத்திரம் என்னன்னா என் பேச்சு கேட்கல, நான் சொன்னது கேட்க, நான் தான் வந்து தந்தை, நான் தந்தை சொல்ல நீ கேட்கணும். ரெண்டாவது வந்து நீ சாதாரண தொண்டனாக இருப்பேன் அப்போ கூட சொல்லார்ல, நான் செயல் தலைவராக இருந்து நான் செயல்படுறேன், நான் சாதாரண தொண்டனாக இருந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ சொன்னீங்கன்னா நான் அப்புறம் உனக்கு தருவேன் அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர அவர் இந்த சொன்ன பேச்சு ஜெயிலுக்கு பையனை அனுப்ப தயாராகிட்டாரா? அவர் போகட்டன்றாரு. ஏங்க அந்த அளவுக்கு தான் வந்தாச்சு. எப்போ அப்பாவை போட்டு அடித்தானோ, எப்போ அவங்க அம்மாவை மூஞ்சில் குத்தினாலும் கதை முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது அவங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இருக்கிற இடத்துல இந்த 3 பேர் நான் சொன்னேன்ல, இந்த மும்மூர்த்திகள் அவங்கெல்லாம் அந்த இடத்துல வந்து கேஸ் ஏஜென்சி மற்றதெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க கடையெல்லாம் காலி பண்ண சொல்லிட்டாங்களே, மெடிக்கல்லாம் காலி பண்ணி தூக்கின்னு போட்டாங்க. இப்போ எதுவுமே இல்லை, எல்லாம் காலி ஆகிடுது. இவங்க எல்லாம் அன்புமணி கிட்ட வந்துட்டாங்க. ராமதாஸ், சுசீலா, இந்த இத்தியாதிகள் தான் அங்கே கூட இருக்கிறாங்க. ஓகே, இப்போ குருமூர்த்தி போய் நேரடியாக அங்கே பார்த்துட்டு வந்தார். அப்புறம் இங்கே வந்து அவர் வந்து நேரடியாக குருமூர்த்தியை சந்தித்தார். இப்போ கார் வந்து மட்டும் இருக்குது, ராமதாஸை காணவில்லை. ஆமாம் அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்துச்சா? செய்தி அது மட்டும் போட்டுகிட்டே இருந்தாங்க, அது இந்த கார் எங்கெங்கே போகுது அது இதுன்னு. உடனே இவங்க அன்புமணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் வந்து கார் டீசல் போட போயிடுது. அப்புறம் டீசல் போட்டு அப்படியே வந்து டிரைவர் அவங்களும் போயிட்டு பீச்சில் போயிட்டு இதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்தாங்க அப்படின்னு. அவன் தான் நேரம் அந்த இவங்க வீட்டில் சுசீலா வீட்டில் இருந்தான். 2 நாள் இங்கே தான் தங்கியிருந்துட்டு தானே போனான். அது ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனால் பத்திரிகை யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க, சுசீலாவை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ ராமதாஸ் இது வரலும் சொல்லலை, இப்போ சொல்லுவார் சுசீலா தான் கொள்கை பரப்பு செயலாளர், நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். அடுத்தது வந்து இந்த பிரியாலாம் போனவங்கெல்லாம் வந்து இளைஞரணி செயலாளரை கொடுப்பாங்க. அது ஆதி காலத்தில் ராமதாஸ் வந்து அன்புமணியால் பாதிக்கப்பட்டு போனாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து ராமதாஸ் கண்டிப்பாக பதவி கொடுத்துருவார். ஏன்னா இவர்கிட்ட தான் இருக்குது பதவி. ஸோ நிறைய பேர் என்னென்னா ராமதாஸ் கிட்ட இருக்கிறவங்கள இருந்துட்டு ராமதாஸ் மாதிரி கிட்ட இங்கே போயிடுச்சுன்னா கட்சி என்ன பண்ணுறதுனால தான்
வாரிசு அரசியல் கிடையாதுன்றாரு. தலைவராக கூட வேற யாரையாவது அறிவிப்பார் அவர். ஓகே, மீண்டும் மீண்டும் ராமதாஸ் வந்து தந்தையை மிஞ்சிய தனையன் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வலியுறுத்திட்டே இருக்கிறாரு. இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? அன்புமணி ஒத்து வருவாரா, இல்லை ராமதாஸும் இறங்குற மாதிரி தெரியலையே? இல்லைங்க, குருவை மிஞ்சிய சிஷ்யன் இருக்கலாம், ஆனால் தந்தையை மிந்திய தனையன் இருக்கக்கூடாது, பையன் இருக்கக்கூடாது. அதுதான் அவர் சொல்றாரு. அவர் எல்லாம் இந்த ஆதி காலத்து பழமொழியெல்லாம் எடுத்து பையனுக்கு பாடம் புகட்டுறாரு. அவன் எங்க தலகணம்? அது ஏன் வந்து குடும்பத்துல பையன் அரசியலுக்கு வரலாம், பெண்கள் அரசியல் வரக்கூடாது? அது இவர் தான் சொல்றாரு. பெண்களுக்கு தான் கையெழுத்து போடும்போது கூட தாயினுடைய பெயரை இனிஷியலா வச்சு போடணும்னு சொல்றாரு. அப்புறம் கீழே இன்னொன்னும் சொல்லுவார், 19 வயசு வரலும் அது வந்து பெண் தெய்வங்கள், 19 வயசு மேலே ஆச்சுன்னா அது தேவதைகள் அப்படின்லாம் சொல்லுவார். இப்போ சார் வரலாம் ஊர் தாலியாக இருக்கிற பையன் சார் எது ஒன்றாலும் சொல்லுவான். இப்போ என்ன குலதெய்வம் எவனாவது குலதெய்வம் சொல்லுவானா? பெரியாரிஸ்ட்டை வந்து என்ன குலதெய்வம் நான் சொல்கிற தாண்டா கேட்கணுன்றான். வந்த உடனே எல்லாம் ஒன்றும் போகிற மாதிரி படுத்து கிடக்குறாங்க. அவன் காலில் ஊந்து கும்பிட்டுட்டு போகிறான். இதில் எதில் சார் சேர்க்கறது? ராமதாஸ் வந்து பித்து தலைக்கு ஏறி போயிட்டு அசல் பைத்தியம் ஆயிட்டான். அவ்வளோ தான் நான் சொல்லுவேன். கட்சிக்கு பின்னடைவே இல்லை. கட்சிக்கு பின்னடைவா? கட்சியே இருந்தால் தானே அதை ஒன்றும் இல்லாமல் போயிட்ட மக்கள் எங்கே ஒன்றும் இல்லை. இப்போ இது அதிமுகவில் எப்படி நடந்துச்சோ அந்த மாதிரி இது 2 அணியாக இருக்க போகுது. பாமக ராமதாஸ், பாமக அன்புமணி அப்படின்னு 2ஆ இது பிரிய போகுது. பாஜக மாம்பழத்தை அன்புமணி கிட்ட கொடுத்து தேர்தலில் சந்திக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க இப்போ மாம்பழமே எங்க இருக்குது? 2009க்கு அப்புறம் இவங்களுக்கு அங்கீகாரமே இல்லையே. நிறைய பேர் இப்போதான் போச்சுன்றாங்க. 2009 காலாவதி ஆயிடுது. எதுங்க சின்னம் கிடையாது, அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அவங்களா கேட்கும்போது பழைய இதில் வந்து மாம்பழம் யாரும் கேட்காதனால கொடுக்குறாங்களே தவிர 10 தொகுதி நிற்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வாங்கிட்டு நிற்கிறாங்களே தவிர அவங்க வந்து மாம்பழம் அது அங்கீகாரம் அது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 2009 முடிஞ்சு போச்சு. ராமதாஸ் வந்து இதுவரை அவங்க கட்சி ஆரம்பித்து எத்தனை தேர்தல் 30 தேர்தல்களை சந்தித்திருக்கிறார்கள். இந்த 30 தேர்தலில் வந்து முதல்ல தனியாக நின்று ஏதோ 10% ஓட்டு வாங்கினீங்க. அதுக்கப்புறம் என்ன அடுத்தது என்னாச்சு? 4 எம்எல்ஏக்கள். அதுக்கப்புறம் வந்து கூட்டணியில் வரும்போது தான் வந்ததே தவிர கூட்டணியில் இருந்த காலம் தான் உங்களுக்கு வந்து அரசியல் லாபத்துக்காக மற்றதெல்லாம் கிடைச்சிது. அது கூட்டணி இல்லைன்ற போது ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ கூட்டணி சேர்ந்தா கூட சீண்டுவார் கிடையாது. இன்னொன்றும் சொல்கிறாரு, நீங்கள் வந்து அன்புமணி கூட நீங்கள் சொல்கிறீங்க மாம்பழ சின்னத்தை கொடுத்துட்டு அவங்க பிஜேபி நிற்க வைப்பாங்கன்னு. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறாரு? யாருடன் கூட்டணி சேர வேண்டும் என்பதை அரசியல் நடத்துகின்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியும். என்கிட்ட தான் வந்து கூட்டணிக்கு ஒப்பந்தம் போடுவாங்கன்றாரு. அப்புறம் இதை விட வேற என்ன இருக்குது? அவங்ககிட்ட இல்லைன்றதை அப்படி சொல்றாரு. 2வது இவர் அதே போல அன்புமணி வந்து ஒரு தேதி கொடுத்தாருன்னா அந்த தேதியவே மாத்துவாரு, யாரையும் சந்திக்க மாட்டார். இப்பதான் போன் வச்சு எல்லார்கிட்டையும் பேசி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் தகுதியே இல்லாதவர் அப்படின்னு அவர் தான் இங்கே முயலுக்கு 3 கால்னு சொல்றவர். ஆமாம், முயலுக்கு எத்தனை கால் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறாரு நிருபர்லாம் கூட. முயலுக்கு 4 கால். அப்புறம் என்ன அவர் மட்டும் கேட்டால் 3 கால். ஏதாச்சும் நடக்காது அப்படின்வாரு. 2வது இதோ நான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், நானே அட்டன் பண்ணுறேன், யார் வேணாலும் எனக்கு ஃபோன் பேசலாம். இது யாருமே பார்க்க முடியாத ஆள் ராமதாஸ். அவரே இந்த ஃபோன் நம்பர் இருக்குது, யார் வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, வாங்க பேசுங்க அப்படின்னு தான் சொல்கிறார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவருக்கும் பொழுது போனோம் கரெக்டுங்களா? இவர் தானே கூத்தாடி பசங்க. இந்த கூத்தாடிகளுக்கு அதெல்லாம் என்ன வேணாலும் பேசுவாங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ராமதாஸ் குடிகாரம் பேச்சு பொழுது வெஞ்சா போச்சு, ராமதாஸ் பேச்சு அப்போவே போச்சு. இப்போ அது மாறி மாறி வந்துன்னுக்குதா. இப்போ இன்னும் புதுசாக ஏதாவது கிளப்புவார். ஸோ இவங்க கட்சியில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சியே இல்லைங்க, கட்சியே காணாமல் போச்சு. கட்சி 2 இல்லை, அது ஒன்றுமே இல்லையே. இப்போ 4-5 எம்எல்ஏவில் 3 பேர் இங்கே இருக்கிறாங்க. யார் கூட? அன்புமணி கூட. 2 பேர் அவர் கூட இருக்கிறாங்க. ஒருத்தர் கோகாமணி, இன்னொருத்தர் அருள். இவங்கெல்லாம் இந்த ஃபைனான்ஸ்லாம் இவர்கிட்ட இருந்து வாங்கி சுசிலா கிட்ட இருந்து அவங்கெல்லாம் கொடுத்துருந்தனால அவங்க இருக்கிறாங்களே தவிர. அப்படி ஃபைனான்ஸ் பண்ணுறாங்களா? ஆமாம், ஃபைனான்ஸே பார்த்து யாரு? சுசிலா தான். இந்த ராமதாஸ் இதெல்லாம் வாங்கின பணம்லாம் யாரு மூலமாக பண்ணுறாங்க? எல்லாம் மார்வாடிங்க தான். மார்வாடிங்க மூலமாக தனியாக பண்ணுறது இருக்குது. 2வது வந்து அருள் மூலமாகவும் இவங்க மூலமாகவும் எம்எல்ஏ அருள் மூலமாக அவர் வாங்கிட்டு போயிட்டு மாதம் வட்டி கட்டின்னு இருக்கிறாரு. குறைந்த வட்டிக்கு வாங்கிட்டு அவர் வெளியில் வட்டிக்கு நிறைய விட்டு அது எப்படியோ பண்ணுறாரு. ஆனால் இங்கே தான் பணம் கொடுக்கணும். இவங்கெல்லாம் யாருக்குமே சுவிசிலாவே தெரியாதா? எல்லாம் சுவிசிலா கிட்ட நின்று கிடந்த பசங்க தானே, இன்னும் நிற்கிறவங்க தானே. அப்புறம் என்ன? தொடர்ந்து பலரையும் நீக்கிறாரு, பல புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்கிறாரு. அதே மாதிரி அந்த சமூக நீதி பேரவைக்கு வழக்கறிஞர் பாலு அவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டு கோபுன்னு ஒருத்தரை வந்து நியமனம் பண்ணியிருக்காரு. கோபு பாட்டெல்லாம் பாடுறாரு கோபு.
பாலுவையே தூக்கிட்டாங்களே, என்ன ஏங்க காரணம்? பால் என்னங்க எப்போ வந்தாலுங்க, இன்னும் நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க அவங்க ரொம்ப 40 வருஷம். அவர் வந்து 2000க்கு பிறகு வர்றவர். இந்த காடு வெட்டி குரு வந்து கைது பண்ணுறதுக்காக ராமதாஸ் எல்லாரும் பேர்ல எஃப்ஐஆர் போடும்போது அதை பெயில் மூவ் பண்ண வந்தவர். அவர் வந்து மதிமுக எம்எல்ஏ, மதிமுக வழக்கறிஞர். மதிமுகலேருந்து இதுக்கு வந்தார், ஏதோ பண்ணார் போனார். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணி கீழ்ச்சிட்டாரு, ராமதாஸ் ஏற்கனவே சொல்கிறார், என்கிட்ட 34 அமைப்பு இருக்குது சொல்கிறாருங்களே. 34 அமைப்பில் வந்து மற்றதுக்கெல்லாம் கட்சிகளில் அந்தந்த அணின்னு வச்சுருப்பாங்க. விவசாய அணி, வழக்கறிஞர் அணி. இவர் மட்டும் அப்படியே பேரை மாற்றி அவர் வந்து என்னதுங்க, இந்த சமூக நீதி பேரவை, அப்புறம் வந்து உழவர் பேர் இயக்கம், இந்த மாதிரி ஒவ்வொன்றதுக்கும் ஒரு பேர், SIS சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி, அந்த மாதிரி நிறைய மாதிரி வச்சுருப்பார். தொழிற்சங்கத்துக்கு மட்டும்தான் பேர் அப்படியே பாட்டாளி தொழிற்சங்கம் அப்படின்னு. ஸோ இது மாதிரி 34 அமைப்பு இருக்குது. இந்த 34 அமைப்பையும் யார் கூட்ட முடியும்? அது யார் நியமனம் பண்ணது? ராமதாஸ். இவர் நினைச்சானே நீக்க முடியாது தான் நீக்கிட்டாரு. பாலு போயிட்டு வந்துட்டாரு, அவ்வளோதான். இதில் போய் இவரு என்ன போட்டு என்ன அன்புமணி திரும்ப பேசுறாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, அன்புமணி போட்ட உடனே இவங்களை அப்படி சட்டை இது மாதிரி பேட்சப் பண்ணி அவர் வந்து அன்புமணி வந்து இதுக்கு புரவலர், நான் வந்து அதுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிக்கலாம், ஆனால் லீகலாக நிற்காது. இல்லை அடுத்த ராமதாஸ் என்ன பொதுக்குழுவை கூட்டுவாரா? ஏன்னா எல்லா மாவட்டத்தையும் மெஜாரிட்டியாக மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. ஆமாம், அவர் மொத்தம் 110ல் 108ல் 108 பேர் தான் வந்தாங்க. அன்றைக்கே என்ன சாவு அடிச்சிட்டான், நெஞ்சில் குத்திட்டான், மாரில் குத்திட்டான்லாம் சொன்னார். ஸோ அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து பொதுக்குழு ஒரு கூட்டுவார். அதுக்கு முன்னாடி ஒன்று 60க்கும் மேலே மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். 70 பேர் வந்துட்டாங்க, 70 பேர் வந்துட்டாங்க, 70 பேர் இருக்காங்க. அது என்ன பெரிய இது, எல்லாத்தையும் மாற்றிட்டு இவர் தான் பொதுக்குழுன்னு இவருக்கு தானே அதிகாரம் இருக்குது. அப்போ வந்து இவருக்கு வந்து டியூ யாரு இப்போ வந்து ஏற்கனவே இந்த தலைவர்னு கொடுத்தவங்களுக்கு இது மே 28ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. இப்போ ஜூன் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ உடனே கூட்டி ஆகணும். கூட்டிட்டு இவர் யாரை சொல்றாரு அவங்க தான் வருவாங்க. ஸோ ராமதாஸ் வந்து சொல்லும் பொழுது என்ன ஈட்டியாவில் நெஞ்சில் குத்திட்டான், முதுகில் குத்திட்டான், யார் அன்புமணி, எப்படிலாம் பேச முடியுமோ அப்படிலாம் பேசுகிறார். என்னென்னா இந்த வந்து உங்களுக்கு வந்து செஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிலாம் செஸ்ட் அப்படின்னா அது என்னென்னா பணம் வைக்கிற கஜானா. கஜானாவே அடிச்சுன்னு போயிட்டான், குத்தி எடுத்துன்னு போயிட்டான்னு தான் சொல்கிறாரு. சரி, நிறைய பேர் அது நுணுக்கமாக கவனிக்கிறவங்களுக்கு தான் தெரியாது. வெளியே இப்போ குத்திட்டான் அடிச்சு விட்டான் அப்படிலாம் கிடையாது. இவர் அப்படியாப்பட்ட ஆள். இப்போ ராமதாஸுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பொழுது போல் ஏதோ வேலை பண்ணின்னு இருக்கிறாரு. பையன் கிடைச்சா அவனை போட்டு உண்டு இல்லைன்னு ஆட்டி எடுக்கிறாரு. இப்போ என்னன்னா அவன் சொன்ன பேச்சை கேட்கல. நீ அன்புமணி இறங்கி வர்ற மாதிரியே தெரியல. கேளுங்க, நீ நல்ல அப்பனா அது நான் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் வெங்காயம் வரல பொண்ணுங்கிறியோ, டே இன்னும் ஒழுங்காக வளர்த்தியா? நீ ஒழுங்காக வளர்த்தா அவன் பேச்சை கேட்கணும் இல்லையா? நீ பண்ண அடங்க மாட்டாமல் இருக்கிறான், அம்மாவை அடிக்கிறான், ஒன்னையும் உதைக்கிறான், இப்படி வளர்த்து வச்சுருக்குள்ள தந்திரம் பிடிச்ச நாய். நீ என்ன சொல்ற இவனை மாதிரி? இப்போ தான் தெரியுதான் அவருக்கு தலைமை பண்பு கிடையாது, பொது வெளியில் எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, ஏன் இவ்வளோ கடுமையாக வந்து பேசுறீங்களா? இல்லைங்க, உண்மை. நான் தானே ஆதி காலத்தான் சொன்னேன், அவன் தந்தி தாண்ட வரான், எதுக்கு உள்ளது ஒரு புலி மூட்டை புண்ணாக்கு, அவனை போய் இவன் பெருசாக தூக்கி வச்சுட்டு பேசுகிறாங்க தப்புங்க அப்படின்னா. இவன் பிடிச்சி வச்சான் சாணியை பிடிச்சி வச்ச உடனே அது பிள்ளையாரு. ஓகே, அது குரங்கா மாறின உடனே அப்படி சாணியை வலிச்சு பண்ணான், தப்பே இல்லை, இருக்கிறத சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது இதை பண்ண அதை பண்ண, நீ சொல்ற 2.5 வருஷத்தில் ஓடி ஆந்திர பார்த்தான், நான் தான் அவனை பிடிச்சி அங்கே உட்கார வச்சேன். ஆமாம், பதவியில் பதவி இதுலேருந்து அமைச்சர் பதவியிலேருந்து. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க நீங்கள்? வந்து ஒருத்தர் இவருக்கு தலித் ஏழ்மலை கொடுத்தீங்க, அவனை அடிக்க போல இவனும் அந்த விஷ்ணு பிரசாத் தான் முன்னாடி அவர் கேபினுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு கேபின் போட்டுட்டு எல்லாம் ஃபைல்லாம் துட்டு வாங்கி நான் மொட்டை கையெழுத்து போட்டு உக்காந்துருக்க வேண்டியது தான், டோபி மார்க் மாதிரி. அதை தானே எல்லாருக்கும் செஞ்சீங்க. அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைய வரணும் தானே இவரை வச்சோம். இவ்வளோ பெரிய திருட்டு வேலை அயோக்கிய வேலை செஞ்சுட்டு எல்லாம் பண்ணுறான். அவனை போயிட்டு இன்னும் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாரு. அது முடிஞ்சு போன கதை தாங்க. அவன் போனதான் இந்த பக்கம் திரும்ப மாட்டான். இப்போ கூட சொல்லிட்டார்ல ராமதாஸ், கட்சி வந்து யாருக்கு கையில் போகும்? கட்சி யார் கையில் போகிறது? கட்சி இருந்தால் தானே கழுது தெரிஞ்சு கட்டுரும்பாச்சு. இப்போ ராமதாஸ் வச்சுன்னு இருப்பார். ராமதாஸ் தான் இப்போ அடுத்த ஆள் ஒருத்தர் நியமனம் பண்ணுவார் தலைவர். அவர் எனக்கு பிறகு இவர் வருவார்னு சொல்லிட்டு அவங்க பெண் வாரிசு இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கொஞ்சம் நியமனம் பண்ணி விட்டுட்டு போடுவார். இவங்க தான் கட்சின்றார். இப்போது நீங்கள் கட்சி ஆரம்பித்த உடனே முதல்ல நிறுவனர் போட்டிருந்தார். இப்போ நிறுவன தலைவர்னு அறிக்கை வருது. அன்புமணி இந்த மாதிரி பண்ண உடனே செயல் தலைவர் முதல்ல எதை அறிக்கை விட்டார்? பனையூர்லேருந்து விட்டார். உடனே என்ன பண்ணாங்க? பனையூர்லேருந்து விடுறியா? சரி, திலகபாமா சட்டத்திட்ட பிரகாரம் அவங்க கிடையாது. அவங்க யார் கொடுக்கணும்? மத சிறுபான்மையினர். அவங்க வந்து சைது மன்சூர் உசைனை கொண்டு வந்த உடனே இவர் ஆடிட்டரை வர சொன்னார், கட்சி ஆடிட்டர்.
சுப்புரத்னம், அவரை கூப்பிட்டு இந்த கட்சி இதெல்லாம் பாருப்பா, இதை வந்து செக்குலாம் எடுத்துகிட்டு போகிறான் பேமெண்ட்டு, இங்கே வீட்டை தான் எல்லாத்தையும் கொள்ளடிச்சுன்னு போயிட்டான், ஒன்றும் இல்லை காலியாக கிடக்குது, நீ அதை பார்த்து செய்யுன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்த உடனே என்னாச்சு, அடுத்தது வந்து அவன் தலைமை கழகத்துலேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் நின்று போச்சு. டி நகர் ஆஃபீஸ்லேருந்து தான் அறிக்கை, யாருக்கு, அன்புமணிக்கு. இப்போ வர்ற அறிக்கை எதுலேருந்து வருது? 10 திலக் ஸ்ட்ரீட்டு, இந்த இங்கே இருக்குது இல்லைங்களா, பழைய வீடு, அன்புமணி பழைய வீடு இங்கே தானே காலி பண்ணுறோம், அந்த வீட்டில் தான் அறிக்கை வருது. ஸோ அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்படி எப்படிலாம் பண்ணுறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு இவங்களால முடிஞ்சது இவங்க பண்ணுறாங்க. ஓகே சார், இவ்வளவு நேரம் இந்த பாமக பிரச்சனை குறித்து விரிவாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி.